தமிழக அரசியலில் தளபதி விஜய் அவர்களின் காலக்கோடு. 2009ஆம் ஆண்டில் விஜய் நற்பணி மன்றங்கள் அனைத்தும் மக்கள் இயக்கமாக மாற்றப்பட்டது. 2011ஆம் ஆண்டில் தமிழ்நாடு மீனவர்களுக்காக நாகையில் கண்டன ஆர்ப்பாட்டம். 2013 ஈழப்போருக்கு எதிரான உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றார். 2017 ஜனவரி 17 ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டத்தில் பங்கேற்றார். 2017 செப்டம்பர் 11 நீட் தேர்வால் தற்கொலை செய்த மாணவி அனிதா குடும்பத்திற்கு நேரில் ஆறுதல் சொன்னார். 2018 ஏப்ரல் 8 காவிரி நதிநீர் பிரச்சினை நடிகர் சங்க போராட்டத்தில் முதல் ஆளாக பங்கேற்றார். அதே வருடத்தில் 7 ஜூன் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் நிதி உதவியும் அளித்தார். அதே வருடத்தில் நவம்பர் 8ஆம் தேதி மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். டிசம்பர் 2023 30 தூத்துக்குடியில் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கினார். 2023-24 10வது 12வது வகுப்பு மாணவர்களுக்கு கல்விக்கான விருதுகளை வழங்கினார். இந்த நேரத்தில்தான் 2023-24 10வது 12வது வகுப்பு மாணவர்களுக்கு கல்விக்கான விருதுகளை வழங்கினார். இந்த நேரத்தில்தான் பிப்ரவரி 2, 2024 தலைவரின் தங்கக் கழகம் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்டது. 2024 மார்ச் 11 அன்று குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக அறிக்கையை விட்டார் நமது தங்கத் தலைவர். இதே வருடத்தில் ஜூன் 20 கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரில் சென்று ஆறுதலை வழங்கினார். ஜூலை 3ஆம் தேதி கல்வி விருது விழாவில் நீட் தேர்வுக்கு எதிர்ப்புகளை தெரிவித்தார். இதே 2024ஆம் வருடம் அக்டோபர் 10 தொண்டர்களுக்கு முதல் நாளாக கடிதங்களை எழுதினார். 27 அக்டோபர் 24 விக்கிரவாண்டி சாலையில் முதல் மாநில மாநாடு வெற்றிகரமாக உலகெங்கும் கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு ரசிகர்கள், தொண்டர்கள், தாய்மார்கள், தலைவர்கள், தளபதிகள் என அனைவரும் பங்கு பெற்றனர். இது மாநாடா இல்லை வெற்றி கொண்டாட்ட நாடா என்று அனைத்து தரப்பினரும் பொறாமை கொள்ளும் வகையில் இந்த மாநாடு இனிதே நிறைவடைந்தது. இதோ நேற்றைக்கு முன்தினம் கூட கட்சி தொடங்கப்பட்டு 2வது மாநாடு வெற்றி மாநாடாக அனைத்து தரப்பினராலும் கொண்டாடப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களிப்பீர். தலைவர் விஜய்.